வணக்கம். இன்றைய செய்திகள். தவிக தலைவர் விஜய் திமுகவை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் அதிமுக பாஜகவுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படவில்லை எனவும் பாஜகவின் கட்டுப்பாட்டில் அது செயல்படுகிறது. அதனால்தான் தமிழகத்தில் தலைமை செயலர் டிஜிபி மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையம் இதுபோல் உயர் அதிகாரிகளை மாற்றியது இல்லை. பாஜக அரசு தன் விருப்பம் போல் தேர்தல் ஆணையத்தை வைத்து செயல்படுகிறது என்றும், தமிழகத்தில் உள்ள அரசு அதிகாரிகள் திமுகவிற்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நினைத்து அவர்களை தண்டிப்பது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என்றும், விஜய் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். திமுகவை அப்புறப்படுத்திவிட்டு பாஜக அதிமுகவை அமர வைப்பதுதான் அவரது வேலை என்கிற செய்தியை விஜய் மறைமுகமாக சொல்கிறார் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார். தமிழகத்தில் திமுக தோற்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நினைக்கிறார் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி புதுச்சேரி வந்தபோது தமிழகத்திற்கு வரவில்லை. தமிழ்நாட்டில் திமுக தோற்க வேண்டும் என்று ராகுல் காந்தி நினைக்கிறார். கேரளத்தில் பிரச்சாரம் முடிந்து கோவை விமான நிலையம் வந்த அவர் இங்கு தேர்தல் பிரச்சாரம் செய்யவில்லை. விமான நிலையம் இருக்கும் பகுதி கவுண்டம்பாளையம் சட்டப்பேரவை தொகுதி. அங்கு காங்கிரஸ் வேட்பாளர் தான் போட்டியிடுகிறார். அவருக்கு ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை? திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அவர்கள் இருவருக்கும் இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை. இரு கட்சிகளுக்குமே தோல்வி பயம் இருக்கிறது. தேர்தல் முடிவு தெரிந்துவிட்டது. அதனால்தான் ராகுல் காந்தி இங்கு வரவில்லை. கொங்கு மண்டலத்தில் உள்ள 21 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி வெல்லும் என்றும் அண்ணாமலை பேசியுள்ளார். லோக்சபாவில் தென் மாநிலங்களின் குரல் அழுத்தப்படும், ஒடுக்கப்படும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், அரசியல் சாசன வரைவு திருத்த சட்டம் பற்றி நான் கடந்த ஒரு வாரமாக சொல்லி வரும் அச்சம் இன்று நிரூபணமாகி இருக்கிறது. லோக்சபாவில் தமிழகத்தின் எண்ணிக்கை தற்போது 39. இது 58 உயரும் என்று சொன்னார்கள். இது வெறும் மாயை என்று நான் சொன்னேன். தொகுதி மறுவரையறை செய்யும் போது 58 என்பது 46 குறையும். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தின் தற்போது எண்ணிக்கை 80. இது முதலில் 120 உயரும். தொகுதி மறுவரையறைக்கு பின் 140 மேலும் உயரும். மக்கள் தொகையை நிலைப்படுத்திய 5 தென் மாநிலங்களின் தற்போதைய பிரதிநிதித்துவம் 24.3%. இது குறைந்து 20.7% ஆகும். லோக்சபாவில் தென் மாநிலங்களின் குரல் அழுத்தப்படும், ஒடுக்கப்படும். அரசியல் சாசன வரைவு திருத்த சட்டத்தை ஒற்றுமையாக எதிர்த்து தோற்கடிக்க வேண்டும் என்றும் ப. சிதம்பரம் பேசியுள்ளார். சென்னை டி நகர், எழும்பூர், திருவல்லிக்கேணியில் இன்று மதியம் 3 மணி முதல் 6 மணி வரை தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். தமிழக அரசியல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 8 நாட்கள் மட்டுமே உள்ளது. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் முழு வீச்சில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் பெரம்பூர் பகுதியில் தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை துவங்கினார். அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் பகுதியிலும் பிரச்சாரம் செய்தார். அங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது. அதனால் அந்த பிரச்சாரத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு திரும்பிவிட்டார். பின்னர் பல இடங்களில் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டனர். ஆனால் போலீசார் அனுமதி கொடுத்தும் காரைக்குடியில் அனுமதி கொடுத்த நேரத்தை தாண்டியதால் விஜயால் பேச முடியவில்லை. அவர் வெளி மாவட்டங்களில் பிரச்சாரத்தை முடித்த நிலையில் தற்போது சென்னையில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கேட்டு தவிக தரப்பில் கடிதம் கொடுக்கப்பட்டது. அதன்படி சென்னை டி நகர், எழும்பூர், திருவல்லிக்கேணியில் இன்று மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். ஆனால் அவருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. சிவகங்கை மாவட்டம் ஒடுவன்பட்டி ஊராட்சி சேர்வேக்காரன்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற மாற்றுத்திறனாளி ஏப்ரல் 13ஆம் தேதி வீட்டில் இருந்தபடியே தபால் ஓட்டை பதிவு செய்தார். ஓட்டுப்பதிவு அலுவலர் ஓட்டுச்சீட்டை பெட்டியில் போடுவதற்கு முன்பாக அதை பிரித்து முத்துக்குமார் யாருக்கு ஓட்டளித்தார் என்பதை பார்த்துள்ளார். அதை திமுகவினரிடமும் அலுவலர் கூறியதாக முத்துக்குமார் வேதனையில் தெரிவித்துள்ளார். இது குறித்து முத்துக்குமார் கூறுகையில், ஓட்டுச்சீட்டில் எனக்கு பிடித்த சின்னத்தில் ஓட்டளித்து அதை மடித்து அலுவலரிடம் கொடுத்தேன். அவர் சீட்டை பிரித்து நான் யாருக்கு ஓட்டளித்தேன் என பார்த்தார். பின் என்னை பார்த்து சிரித்தார். எனக்கு அப்போதே நெருடலாக இருந்தது. திமுகவை சேர்ந்த சிலர் ஏன் எங்களுக்கு ஓட்டு போடவில்லை என கேட்டு என்னை மிரட்டினர். நான் யாருக்கு ஓட்டளித்தேன் என்பது எனக்கும் ஓட்டுப்பதிவு அலுவலருக்கும் மட்டுமே தெரியும். அவர்தான் என் ஓட்டு ரகசியத்தை வெளியிட்டுள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முத்துக்குமார் கூறியுள்ளார். பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசனின் இளைய மகன் கைலாஷ் அரசியலில் களமிறங்கியுள்ளார். தற்போது
கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக உள்ள வானதி இந்த தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். தீவிர பிரச்சாரத்தில் இருந்த அவருக்கு கடந்த 10ஆம் தேதி திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கோவை வடக்கு தொகுதியில் வேட்பாளர் இல்லாமலேயே பாஜக, அதிமுகவினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். வானதி இல்லாத குறையை போக்கும் வகையில் வானதியின் மகன்கள் ஆதர்ஷ் மற்றும் கைலாஷ் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இதில் இளைய மகன் கைலாஷ் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார். கடந்த மாதம் 28ஆம் தேதி பேட்டியளித்த வானதி தனது இளைய மகனுக்கு அரசியல் ஆர்வம் இருப்பதாக கூறியிருந்தார். வானதி இன்னும் சில நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டி இருப்பதால் அவரது மகன் முழு நேரமாக தேர்தல் பிரச்சாரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.